ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோராபிஸ் கம்பெனி. ஜோரான வாழ்க்கையை வாழ ஜோராபிஸ் கம்பெனியுடன் வணிகம் செய்யுங்கள். விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோவில் நிறுவனத்தை பற்றின முழு தகவல்களை பார்த்தோம். பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் முழு பொருட்கள், அதாவது விவசாயிக்கு உதவக்கூடிய முழு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதிக விளைச்சலை எடுக்கக்கூடிய குறைஞ்ச செலவில் பொருட்களை பற்றி முழு தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ப்ராடக்ட்டு, அதாவது ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய பொருள் வந்து பூமி தன். இது வந்து 3 கிலோவில் 9 கிலோவில் 2 பாக்கெட்டாக கிடைக்கிது. இதை வந்து நீங்கள் குருணை வடிவில் இருக்கிறதால யூரியாவோட கலந்தும் போடலாம், மண்ணில் கலந்து போடலாம், எருவில் கலந்து போடலாம். 1 ஏக்கராக்கு, அதாவது 3 மாத பயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெல் மாதிரி இருக்கிற பயிர்களுக்கு 9 கிலோ அட்வைசபிளாக இருக்கும். மற்ற பயிர்களுக்கு 3 கிலோ பாக்கெட் போதுமானதாக இருக்கும். இந்த பாக்கெட் என்ன பண்ணுதுன்னா மண்ணை லேசாக்குது, அதாவது இறுகி போயிருக்கக்கூடிய மண்ணை லேசாக்கி பயிருக்கு அதிகப்படியான சத்துக்களை கொடுக்குது. உங்களுக்கு வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துது, மண்ணில் கார்பன் நைட்ரஜன் விகிதத்தை அதிகப்படுத்துது, மண் வளத்தை ரொம்ப அதிகப்படுத்துது. இதை வந்து நீங்கள் கண்கூட 10லேருந்து 15 நாள்லேயே இந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். இது கூட முக்கியமாக கொடுக்க வேண்டியது பாலி பவர். இது வந்து மண்புழு உரம்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளை பண்ணுற இடங்களில் மண்புழு உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயத்தை பண்ணுது. மண்ணோடைய பிஹெச் தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுது. முக்கியமாக இது ரெண்டும் காம்பினேஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சைட்டை வந்து ஒரு 15 நாளில் ஈஸியாக மாற்ற முடியுது. ஸோ இது முக்கியமான ப்ராடக்ட் இது ரெண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலிஸ்டார்ட், அதாவது வேர் நிவர்த்தி சொல்லுவாங்க. நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலுமே வேர் நிவர்த்தி பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிங்கனாலே 90லேருந்து 99% ஜெர்மினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் போடக்கூடிய விதைகள் வந்து 60லேருந்து 65% தான் முளைக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு 90% உற்பத்தி அதிகப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான விளைச்சலும் அதிகமாகிறதுனால அதிக பலனை கிடைக்குது. ஸோ எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நீங்கள் பாலிஸ்டார்ட் மூலிமா வேர் நிறுத்தி பண்ணுறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் விதை நிறுத்தி முடிச்சிட்டிங்க, விதைச்சி முடிச்சாச்சுன்னா 1 லிட்டரை வந்து ஸ்டார்ட்டை ஒரு 200 லிட்டர் தண்ணியோட கலந்து நீங்கள் மண்ணில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஜெர்மினேஷன் ரொம்ப நல்லா வரதை கண்கூட பார்க்கலாம் நீங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து பாலி க்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர் வளர்ச்சிக்கு, தண்டு வளர்ச்சிக்கு, அதிக கிளைகள் உற்பத்தி ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து 1 லிட்டரை 1 ஏக்கருக்கு மண்ணில் கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் 2 ml விகிதத்தில் ஸ்ப்ரேவும் பண்ணலாம். எப்போன்னா 3 வேளை விட்டதுக்கு அப்புறமா ஆரம்பித்து மொட்டு வைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். மொட்டு வச்சதுக்கு அப்புறமா பெரிய இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து பூ உதிர்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு, பெண் பூக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு, மகரந்த சேர்க்கை உற்பத்தி ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பாலி ப்ளூம். இதை வந்து மொட்டு வைக்க ஆரம்பித்ததில் இருந்து நீங்கள் காய் பிரிக்கிற வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, அதாவது அந்த சீசன் முடிகிறத தாண்டி உங்களுக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 90 நாள் ஒரு பயிர் முடியுதுன்னா ஒரு 110லேருந்து 120 நாள் வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான காய்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து க்ரோ ப்ளஸ் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் ஒரு விவசாயி பார்க்க போகிறோம், அவங்க வந்து நாற்று நட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் ஆகிடுச்சு, ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா உடனடியாக வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த க்ரோ ப்ளஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது பார்க்குறது பாலிஷைன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்கள் வந்து மொட்டு வைக்க ஆரம்பித்து பிஞ்சு விட ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம பாலி ப்ளூமோட சேர்த்து இதை பயன்படுத்தும் போது காய்கள் நல்லா திரட்சியாக பெரிய லெவலில் வருது, நல்ல ஷைனிங் கிடைக்கும். இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. வாழையில், உங்களுக்கு கொய்யாவில், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் செட்டிங்க்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு அதிகப்படியான மகரந்த சேர்க்கை உற்பத்தி ஆகிறது சப்போர்ட் பண்ணுது. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 2 ml போதும், அதிகமாக பயன்படுத்த அவசியம் கிடையாது. ஸோ ஒரு டேங்குக்கே ஒரு 10-15 ml போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. இது பாலிசில்லு. இது வந்து காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெருமளவு குறைக்குது. அதாவது வெயிலிருந்து மழைக்கு, மழையிலேருந்து குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி மாறும்போது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது செடிங்களுக்கு அதிகப்படியான சத்து தேவைப்படும் போது சப்போர்ட் பண்ணுது. ஸோ எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணும்போதும் அது கூட 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து நீங்கள் பயன்படுத்தினாலே பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் பொட்டாஷ் சத்து இருக்கிறதால நீங்கள் 1 லிட்டருக்கு மண்ணிலையும் கொடுத்து பயன்பெறலாம். நீங்கள் பயிரில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல். இதில் வந்து தரை வழி ஃபங்கல், இலை வழி ஃபங்கல், அதாவது புஞ்சநோய் சொல்லுவாங்க.
ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. நம்ம பார்க்குறது பாலிஷீல்டு. இது வந்து பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். இதை வந்து நீங்கள் 1/2 கிலோ பவுட்ரை வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் தண்ணியோட கலந்து. இல்லை ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு டேங்குக்கு ஒரு 15 கிராம் 20 கிராம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே கொடுத்தாலுமே பெரிய லெவலில் தரை வழியால் ஏற்படக்கூடிய ஃபங்கலை மொத்தம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். குச்சிக்கிழங்கு, வேர்க்கடலை அது மாதிரி பண்ணும்போது பூமிதனோட இது ஒரு 1/2 கிலோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் மண்ணில் தூவிட்டிங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஃபங்கலை தடுத்துடலாம் நீங்கள். நம்ம பார்க்குறது பாலிஃபைட்டர். இது வந்து இலை வழி புஞ்சை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. நிறைய இடத்துல இலைக்கருகள், இலை சுருட்டு, வெங்காயத்தில் வர சருகல் நோய், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணியில் 2லேருந்து 3 ml மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை இது 1 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் மண்ணுக்கும் தரலாம். உங்களுக்கு ரெண்டுத்தையும் பயன்படுத்தும் போது நோய் தடுப்பில் பெரிய லெவலில் நம்ம பலன் பெற்றுருக்குறோம். ஸோ முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் பயிரை பாதுகாப்பு வளர்த்தாலுமே அது வந்து பூச்சி தாக்குதலேருந்து கட்டுப்படுத்தினாலே பெரிய லெவலில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம பார்க்குறது பாலிநீம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோ, ப்ளூம், ஷைன் எதை பண்ணும்போதுமே 1 ml அல்லது 2 ml இந்த பாலிநீமை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா நோய் தாக்குதல் தாண்டி உங்களுக்கு பூச்சி தாக்குதலை வந்து 90% கண்ட்ரோல் பண்ணிடலாம். இலை தின்னும் பூச்சி, சாருறிஞ்சும் பூச்சி, இந்த மாதிரி எந்த பூச்சியாக இருந்தாலுமே இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுடைய நிலத்துக்குள்ளே அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் உங்களுக்கு பெருமளவு கட்டுப்படுத்த முடியுது. இது நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து ஒன்றும் பண்ணாது, தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும்தான் கட் பண்ணும். உங்களுக்கு பாலிஸ்டிக்கு, நீங்கள் எந்த பயிரை வந்து மருந்து தெளிக்கும் போதும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இலைகளில் உங்களுக்கு மருந்து ஒட்டாது. அதுக்கு காரணம் வந்து அந்த இலைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஓடு. அந்த ஓடு வந்து உங்களுக்கு தண்ணி முத்து ஆக்கி கீழே விழுந்துருமே தவிர அதிக அளவில் பலனை கொடுக்கறதுக்கு நமக்கு சிரமப்படுறோம். இந்த இடத்துல நம்ம நிறுவனம் கொடுத்துருக்கிறது பாலிஸ்டிக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு டேங்குக்கு, அதாவது 15 லிட்டர் டேங்குக்கு வெறும் 5 ml பயன்படுத்தினாலே போதும். தண்ணி வந்து பூ மாதிரி விழாமல் அழகாக ஒரு மாதிரி புகை மாதிரி இலைகள் மேலே படிஞ்சிடும். இது 3 விதமான வேலை பண்ணுது. ஒட்டுதல், பரவுதல், ஊடுருவல். அதாவது இலைங்க மேலே மருந்தை ஒட்ட வச்சு அந்த இலை மேலே இருக்கக்கூடிய ஓடை எடுத்து அந்த மருந்தை உள் செலுத்தி இலைகள் முழுவதும் பரவி செயல்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது நீங்கள் கெமிக்கலோடு சேர்த்தும் பயன்படுத்தலாம். இதோடைய பலனை வந்து நீங்கள் சராசரியாக பயன்படுத்துகிற மருந்தோட பலனை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகப்படுத்துது. ஸோ மழைக்காலங்களில் கூட தைரியமாக பயன்படுத்தலாம். இதை ஒட்டுப்பசலும் சொல்லுவாங்க. இது பாலின் நைட்ரோ. இது வந்து ஆபத்து காலங்களில் உதவக்கூட முக்கியமான ஒரு ஐட்டம். ஒரு 40 நாள் ஆகிடுச்சு, 50 நாள் ஆகிடுச்சு, அதிகமான புஞ்சை நோய் தாக்குதல் இருக்குது, இல்லை அது பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னா அப்போ பயிர் வந்து மிகவும் பலவீனமாக இருக்கும். அந்த நேரத்துக்கு இந்த மருந்தை உபயோகப்படுத்தும் போது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. 1 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1/4 லிட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 3 ml விதம் பயன்படுத்தினாலே போதும். செலவு ரொம்ப கம்மி, ஆனால் விளைச்சல் வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40% தைரியமாக அதிகப்படுத்தலாம். பாலி ரக்ஷா, முக்கியமான விஷயம், இலை தின்னும் பூச்சிகள், வண்டு, புழு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய லெவலால் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பாலி ரக்ஷா மிகப்பெரிய சப்போர்ட்டான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு டேங்குக்கு வந்து 30 ml பயன்படுத்தினாலே போதும். நிறைய இடங்களில் பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்துருக்குறோம். ஸோ முக்கியமாக இலை தின்னும் பூச்சிகளுக்கு உண்டான கட்டுப்படுத்தக்கூடிய ரக்ஷா. மைட்டோகேர், செம்பேன்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் மல்லியில் இருக்கும். உங்களுக்கு மல்லிக்குள்ள பூச்சி நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செம்பேன் வகைகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது மைட்டோகேர். வைரோகேர், சாருடன் பூச்சிகளால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வைரஸ். இது வைரஸை ஒரு இடத்துலேருந்து எடுத்து மொத்த இடத்துலையும் பரவி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உடனடியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம இடத்த பெருமளவு பாதிப்பை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த வைரோகேரை மைட்டோகேரியோ அல்லது வைரோகேரை ரக்ஷாவோட கலந்து பயன்படுத்தும் போது வைரஸ் பிரச்சனையிலேருந்து பெருமளவு நீங்கள் விடுபடலாம். ஸோ இந்த 3 காம்பினேஷன் உள்ள பெஸ்டிசைடை நீங்கள் எப்பவுமே கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரச்சனை வந்து பரவி அதிகமானதுக்கு அப்புறமா நீங்கள் கடைக்கு போய் வாங்குறத விட உடனடியாக நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% பிரச்சனையை முதலே சரி பண்ணிடலாம். நம்ம நிறுவனத்தில் இருந்து முக்கியமான ஒரு பொருள் ஆர்கானிக் பொட்டாஷ். இது வந்து பொட்டாஷ் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மண்ணில் ஏற்படக்கூடிய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு, காய் சைஸ் பெருமளவு பண்ணுறதுக்கு எப்போயுமே கடைசி காலகட்டங்களில் பொட்டாஷை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம நிறுவனம் ஆர்கானிக்காகவே பொட்டாஷ் கொண்டு வந்திருக்கு. இது 50 கிலோ பேக்கில் கிடைக்கிது உங்களுக்கு. புரோம், டிஏபி, யூரியா, காம்போஸ்ட் இது மாதிரிலாம் வந்து கெமிக்கலை உபயோகப்படுத்தாமல்
நேரடியாக வந்து முழு விவசாயத்தையுமே நம்ம ஆர்கானிக்கால எடுக்க முடியும். அதுக்கு தேவையான பொருள் ஆரம்பத்துலேருந்து ப்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு உற்பத்தி அதிகப்படுத்தலாம். நீங்கள் இது சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பக்கூடிய நபர்கிட்ட நேரடியாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஜோரான வாழ்க்கையை வாழ ஜோராபிஸ் கம்பெனியுடன் வணிகம் செய்யுங்கள். தொடர்புக்கு 93 44 02 38 70 72 00 07 70 84 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.